ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. நம்ம எல்லோருமே கடவுளை வணங்கும் பொழுது பொதுவாக அவர்கள் விருப்பத்துக்கு தகுந்தால் போல நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை அப்பாவாகவோ அம்மாவாகவோ தலைவனாகவோ நண்பனாகவோ வணங்குவோம். அதே போல் நம்ம ராமலிங்க சுவாமிகளார் சிவபெருமானை வெவ்வேறு நிலையில் வைத்து வேண்டி கோரிக்கை வைக்கின்றார். அந்த வகையில் அவரை தாயாகவும் தந்தையாகவும் வைத்து வணங்குகின்ற திரு அருட்பாக்களை இந்த புத்தகத்தில் நாம் கொடுத்துள்ளோம். அதிலிருந்து இன்னைக்கு பாடலின் 76 தந்தை ஸ்தானத்திலிருந்து வணங்குகின்ற பாடல். இது மிக மிக சிறந்த பாடல், புகழ்பெற்ற பாடல். முக்கியமாக நாம் அனைவரும் தினந்தோறும் பாட வேண்டிய பாடல், அவ்வளோ முக்கியமானது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருள் புகழை இயம்பியிடல் வேண்டும், செப்பாத மேனலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவ நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஆக 5 வேண்டுதல்களை வைக்கிறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும். சிவபெருமானை அப்பா ஸ்தானத்தில் என் தந்தையே, நான் என்னென்ன கேட்குறேனோ அதை நீங்கள் தயவு செய்து காது கொடுத்து கேட்டு அதற்கு ஏற்றால் போற எங்களுக்கு நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும். நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும். என்னென்ன கேட்குறார்? ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லாம் எப்படியாப்பட்டவை? 6 உயிர்கள், அதாவது அருமையான உயிர்கள், நாம் மதிக்கத்தக்க உயிர்கள், நாம் போற்றத்தக்க உயிர்கள், நாம் அன்பு செலுத்த வேண்டிய உயிர்கள். ஆகவே எல்லா உயிரினங்கள் மீதும் நான் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு தான் கடவுளை அடையறதுக்குரிய அடிப்படை. ஆகவே தான் திருமூலர் கூட என்ன சொன்னார்? அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார்னு சொன்னார். அன்பே சிவம் சொன்னார். இந்த நம்ம மற்ற எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்த செலுத்த நம்மளோட தீய குணங்கள் நம்மை விட்டு நமக்கே தெரியாமல் மெதுவாக அப்படியே விட்டு விட்டு போயிட்டே இருக்கும். ஆகவே அது அவ்வளோ சிறப்பானது. அதான் முதல் கோரிக்கையாக வச்சிருக்கார். அடுத்தது என்ன சொல்கிறார்? 2வதா, எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். எப்பாரும் எல்லா உலகத்திலும், எப்பதமும் அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும், எங்கனும் எல்லா பகுதிகளிலும், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் மூளை முடுக்கு எல்லா இடத்திலும் சென்று நான் என்ன செய்ய வேண்டும்? எந்த நினது அருள் புகழை இயம்பிடல் வேண்டும். என் தந்தையாகிய உங்களது அருளும் தன்மை, உங்களது பெருமை, உங்களது புகழ், இதை எல்லாரும் தெரிந்து கொள்கின்ற வகையில் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆகவே அங்கே வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அதை சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைக்க வேண்டும். இதிலிருந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கடவுளை நோக்கி வருவதற்கு சிறிதும் அந்த எண்ணம் இல்லாதவர்கள், இல்லை கொஞ்சம் கலக்கத்தில் இருக்கிறவர்கள், அவர்களை கையை பிடிச்சு கூப்பிடுறாரு இவர். அவ்வளோ சிறந்த வேண்டுதல் இது. எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்த நின்றுதல் புகழை ஈம்பிடல் வேண்டும். 3வது என்ன கேட்கிறார்? செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும். சிவநெறி மேல்நிலையில் உள்ளது, உயர்ந்த நிலை, மேலான நிலை. அதற்கு மேலே ஒரு நிலை இல்லை. அந்த நிலையில் இருக்கிற சிவபெருமானை, பரம்பொருளை செப்பாத, நம்மளால் சொல்லி விவரிக்க முடியாது. ஏன்னா பரம்பொருள் நம்ம கற்பனைக்குள்ள அடங்க முடியாது. சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாத திருமூர்த்தி அவர். ஆகவே செப்பாத மேல் இருக்கிற சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்து ஓங்க வேண்டும். அதுக்கு உங்களோட அருள் வேண்டும். இப்போ நம்ம சிவபுராணத்தோட மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காரு? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. நம்ம கந்தசஷ்டி கவசத்தில் உன் அருளாலே உன் பதம் பெறவே. ஆகவே சைவ நெறி திகழ்த்துவதற்கு கூட சிவபெருமானின் அருள் வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த நெறி திகழ்ந்து ஓங்கும்பொழுது தான் நம்மளை போன்ற மக்கள் அதை பின்பற்றி நமக்கு வழி பார்த்துக்க முடியும், இந்த வினையை வேறு இருக்க முடியும். ஆகவே அது ரொம்ப மிக மிக முக்கியமானது. எப்பாரும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே எந்த நிதல் புகழையும் வேண்டும், செப்பாத மேலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும். அடுத்தது, தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். பரம்பொருளே, நான் ஏதாவது தப்பு செய்திருவேன்,
தேவர்கள், பெரிய பெரிய முனிவர்கள் அவங்கெல்லாமே மாயையினால் தப்பு செய்துட்டு இருக்காங்க. அப்படி நான் எம்மாத்திரம், நான் சாதாரண மனுஷன், என்னையே அறியாமல் சில சமயத்தில் நான் தவறு செய்திருக்கக்கூடும், தவறு செய்திருப்பேன். நீங்கள் அதை நினச்சிட்டு இவன் தப்பு செய்கிறான்னு சொல்லி என்னை ஒதுக்கி விட்டுறக்கூடாது. ஒதுக்கி விடாமல் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி தங்கள் திருவடியில் என்னை சேர்த்து கொள்ள வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். பட்டினத்தார் சொல்லியிருக்காரு பாருங்க. கல்லா பிழையும் கருதா பிழையும் ஆரம்பித்து கடைசியில் என்ன முடிச்சார்? எல்லா பிழையும் பொறுத்தல்வாய் என் அப்பனை திருக்க செய்யகம்பனேன்னு சொல்கிறார். நம்ம பிழை செய்வோம், ஆனால் அந்த பிழை பொறுத்து கொள்வதற்கு சிவபெருமான் கிட்ட இறைவனிடத்தில் நாம் மண்டிட்டு வணங்க வேண்டும். அப்படி மண்டிட்டு வணங்கும் பொழுது பரம்பொருள் நமது பிழைகளை பொறுத்தொள்வார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே தினந்தோறும் நம்ம பிழையை பொறுத்தொள்ளும்படி இறைவனை வழங்க வேண்டும். இது 4வது அவர் கூறியிருக்கார். 5வது என்ன சொல்றார்? தலைவ, என் தலைவனே, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. நான் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துகின்றேன், அதற்கு உங்களை கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன்னா வரிசையாக ஒன்று ஒன்றா கேட்டுட்டு நான் ஏதாவது தவறு செய்திருந்தேன்னா நீங்கள் அதை மன்னித்து ஏற்றுக்கணும். ஏன்னா நான் உங்களோட பையன், நீங்களோட அப்பா. ஒரு பையன் தவறு செய்துட்டார், என்ன பண்ணுவார்? ஒதுக்கி விட்டுற முடியுமா? கொஞ்சம் கடிஞ்சுப்பார், கொஞ்சம் கோவப்பட்டுப்பார், ஆனால் அப்புறம் சேர்த்துப்பார் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஒதுக்கிடாமல் சேர்த்துக்குன்னு கேட்டிருக்கேன். ஆகவே என் தலைவனே, என்னை ஒதுக்கி விடாமல் என்னை தங்களது திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒதுக்கி விடாதீங்க, என்னை எங்களது திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும். பிரியாத நிலைமை, அதாவது அப்படின்னா முக்தி அடைகின்ற நிலை. எப்போ நம்ம இறைவனை பிரியாமல் இருப்போம்? முக்தி அடைஞ்சாதான். முக்தி அடையும் போது, அதாவது இறைவனின் திருப்பாதங்கள் நாம் நமது ஆத்மா சேர வேண்டும். அங்கே அப்படி சேர்ந்துடுச்சுன்னா நம்ம இறைவனிட்டு பிரியவே மாட்டோம். அந்த நிலையை கேட்குறார் அவர். தலைவ, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவானே. அந்த மாதிரி 5 வேண்டுதல்களை அழகாக வச்சிருக்கார். தந்தையாக பாவித்து சிவபெருமான இந்த பாடலை தொடர்ந்து நம்ம பாடி பாடி அவரை வணங்கும் பொழுது நாம் செய்கின்ற பிழைகளையும் சிவபெருமான் பொறுத்தொள்வார். நம்மையே அறியாமல் நம் மனசுக்குள்ள எல்லா உயிரினங்கள் மீது நம்ம அன்பு செலுத்தக்கூடிய அந்த எண்ணத்தை நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆகவே நமது வினைகள் சரமாரியாக அறுக்கப்படும். ஆகவே நாம் இறைவனை நன்றாக அடையலாம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடலை தயவு செய்து தினந்தோறும் பாடுங்க. இது நல்ல பயன் உண்டு. மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த நினது அருள் புகழை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ, நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.